ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, महाराज श्री स्वामी समर्था। கோபுரம் டி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம பார்த்தோம், பாம்பேலேருந்து கோவிந்தராவ் அப்படிங்கிறவன், அவர் கூட ஒரு கனோஜ் பிராமின், ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து சுவாமி சமர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேலே ரொம்ப அபரிமிதமான ஒரு பக்தியோடு வந்து அவருக்கு சேவைகள் செஞ்சு 5 மாதம் அங்கே தங்கியிருந்து பிக்ஷைகள் எடுத்து டெய்லி பிக்ஷையை கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவாமி மேலே பக்தியோடு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் அந்த கனோஜிலேருந்து வந்த பிராமணர் வந்து ஆக்சுவலாக ஒரு சமையல்காரர். அவரை கூட சமைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் வந்தப்போ அவள் 2 பேரையும் சுவாமி ஒரு நாள் வந்து அவள் கொண்டு வந்த நைவேத்தியத்தை எடுத்துன்னு போய் அங்கே தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபக்கீர் உட்காந்துருப்பார். ஃபக்கீருக்கு அதை கொண்டு போய் அந்த கொண்டு வந்த பிரசாதத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் மிச்சம் வச்சு அதை அவள்கிட்ட திருப்பி கொடுக்குறார். அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம். ஏன்னா அந்த குரு வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் குருவை குருவாகத்தான் பார்க்கணும். ஏன்னா அந்த குருங்கிற அந்த ஒரு கான்செப்ட், குருங்கிற அந்த அவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான அவதாரம். நம்ம பலதரம் பேசியிருக்கோம். இறைவனை நம்ம பார்க்கணுன்னா நம்ம தபஸ் பண்ணணும், நம்ம வந்து விரதம் இருக்கணும், ஆச்சாரம் அனுஷ்டானம் பக்தி பூஜை புனஸ்காரம் இது மாதிரி எவ்வளோ பண்ணணும். ஆனால் குருங்கிறவர் நம்மளை தேடி வருவார், நம்ம இருக்கிற இடத்துக்கே வருவார், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் நம்மளை பார்ப்பார், நம்மளை கைப்பிடிச்சு முன்னேற்றி கொண்டு போவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த முஸ்லீம் ஃபக்கீர் கொடுத்த அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனால கனோஜ் பிராமணருக்கு 10,000 ரூபாய் பரிசு கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்தோம். சுவாமி சமர்த்தர் சொல்கிற அந்த காலத்தில் நம்ம 10,000 ரூபாய் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்தில் கூட கிடைக்கிறதில்ல, அது வேறு விஷயம். அந்த 10,000 ரூபாய் கிடைக்கும்போது அதை வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, புரட்டினாக்க நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பெரும் பணம், அப்படி ஒரு செல்வத்தை சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அதே அந்த கோவிந்தராவை, நீ இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பழுக்கலை, இன்னும் கொஞ்சம் நீ மெச்சூர் ஆகணும், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சுவாமி அனுப்பிச்சான்னு பார்த்தோம். அந்த கோவிந்தராவ் பாம்பேக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய தரிசனம் கிடச்சி, அவருடைய அணுக்கம் கிடச்சி, அவர் கூட இருந்து அவரோட சம்பாஷணை பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கின்றதோடு இல்லாமல் அங்கே நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள்லாம் பார்த்ததுனால பரம சந்தோஷப்பட்டு, எப்போவுமே இது மாதிரி ஒரு விசேஷமான யாத்திரைகள் போனவாள்லாம் திரும்பி வந்ததுக்கப்புறம் சமாராதனை அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். அந்த சமாராதனை நம்ம திருப்பதிக்கு போனால் சில பேர் பண்ணுவாள், பழனிக்கு போனால் பண்ணுவாள். அது மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த வந்ததோடைய பலனை நம்ம எப்படி அதை பெருக்கணும் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அக்னியாக அப்படியே எரியுமா. அதனால தான் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயங்கள் நடக்கிற இடத்துலலாம் அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் தான் அந்த அக்னியை வந்து குளிர்படுத்தக்கூடிய ஒரு உபாயம். அதே மாதிரி சமாராதனைங்கிறதும் பிராமணர்களை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு வஸ்திரம் தாம்பூலம் எத்கிஞ்சித் தட்சணை அதெல்லாம் கொடுத்து அவள் அந்த அந்த புண்ணிய பயணத்தை பூர்த்தி பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி இந்த கோவிந்தராவ் பரம சந்தோஷத்தோட ஒரு பெரிய சமாராதனை ஏற்பாடு பண்ணுறார். அங்கே நிறைய பிராமின்ஸ்லாம் வந்து கலந்துக்கிறார். அதில் முக்கியமான ஒருத்தர் பேர் வந்து விநாயக் அப்படின்னு பேர். அந்த விநாயக் பண்டிட் என்ன பண்ணுறார், வந்து அதில் கலந்துட்ட உடனே இவர் சுவாமி சொல்கிறார், அந்த கோவிந்தராவ் வந்து சுவாமியோட அக்கல்கோட் சுவாமியோட கிடைச்ச அனுபவங்களெல்லாம் பகிர்ந்துக்கும் போது அந்த விநாயக் பண்டிட்டுக்கு பயங்கர ஆச்சரியமாக போயிடுது. இப்படிலாம் வந்து குரு ரூபங்கள்லாம் இருக்கா, இப்படிலாம் வந்து அனுகிரகம் பண்ணுறாளா, இவர் போய் அவர் சேவிச்சிருந்திருக்காரு, நம்ம என்ன சேவிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாபம் வந்து அந்த டயத்தில் அவருக்கு ரொம்ப
சிரமமான நேரம். வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் வந்து அவருடைய வாழ்க்கையே ரொம்ப இடிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் உட்காந்துருக்கார், மன கஷ்டத்தில். இதை கேள்விப்பட்டவுடனே அப்படிப்பட்டவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டிக்கிறார் மனசால், சுவாமி இன்னும் 8 நாளில் என்னுடைய கஷ்டங்கள் இது மாதிரி தீர்ந்து போச்சுனாக்க உங்களுடைய அனுகிரகத்தினால நான் இந்த கடன்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னா நான் நேராக அங்கே வந்துடுறேன் சுவாமி. அக்கல்கோட் வந்து உங்களுக்கு என்னுடைய இதெல்லாம் கிருத்தஜைகள்லாம் தெரிவித்து உங்கள்கிட்ட சரணடைஞ்சு உங்களுக்கு சேவை பண்ணிட்டு உங்களுடைய சேவகனாகவே நான் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடுறேன் சுவாமி. அடுத்த 8 நாளில் அது நடக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை நம்ம கோவிந்தராவ்கிட்ட சொல்லும்போது கோவிந்தராவ் வந்து மெச்சூர்டாக அவருக்கு பதில் சொல்கிறார், உங்களுக்கு உங்களுடைய பக்திக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இவரும் வரார். வந்து நம்ம எல்லாரையும் மாதிரி அவரும் வேண்டின்ட்டார் இல்லையா. வேண்டினோன்னு என்ன ஆகணும், பகவான்கிட்ட வேண்டினோன்னு அடுத்த க்ஷணமே நடக்கணுமே. அது மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு அடுத்த க்ஷணமே நடக்கும்னு பார்க்குறார். 7 நாள் ஆகிடுது. பதட்டம் வந்துடுறது. ஆஹா, வேண்டினோம் நடக்கலையே, அவ்வளோ பெரிய குரு ரூபம் அவ்வளோ விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்காளே நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2 பேர் அவரை வந்து பார்க்குறார். அந்த 2 பேரில் ஒருத்தர் பேர் ஹரிபாவ். அவர் வந்து அரசாங்க அதிகாரி. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார், கஜானன் கத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அந்த கஜானன் கத்ரியும் ஹரிபாவுமா சேர்ந்து ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காங்க, டொபாக்கோ வியாபாரம். அதில் பெரிய ப்ராப்ளம் அவளுக்கு. சரக்கெல்லாம் அப்படியே தேங்கி போச்சு. நஷ்டத்தில் வந்து அவள் 2 பேரையும் லீகல் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுது. அதனால் அவள் இந்த 2 பேருமா சேர்ந்து வந்து இந்த பண்டிட்கிட்ட வந்து சொல்கிறா, தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் சார்பாக வந்து சாட்சி கையெழுத்து போட்டு ஜவாப்தாரி எடுத்துட்டு எங்களை இதிலேருந்து நீங்கள் விடுவிக்கணும். நீங்கள் விடுவிச்செல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அந்த கடன் திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். இவரே கடனில் இருக்கார். இது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறார், இந்த விநாயக் பண்டிட் வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஹரிபாவுக்கு, அதனால் என்ன நான் வரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தோரணையோடு அப்படி ஒரு ராஜபாட் ரங்கத்துறை மாதிரி நடந்து போய் அந்த கிரிதாரி லால்னு அந்த சேட்டு கடையில் தான் இந்த டொபாக்கோ இதெல்லாம் வச்சுருக்கா. அந்த அவரோட தான் போய் கையெழுத்து போட்டு ஜவாப்தாரி மாதிரி கையெழுத்து போட்டு பெரிய முதலாளி மாதிரி அப்படி பந்தாவாக அங்கே போய் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து, இன்னும் 3 நாளில் நான் இந்த கடனை அடைச்சிட்றேன், நீங்கள் இவாளை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டா. உடனே சரி அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். அப்படி ரொம்ப பெருமையாக அவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே அன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி டே 8, இவர் வேண்டிட்டு 8வது நாள். அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு இவரை தெரிந்து ஒரு மார்வாடி வரார். மார்வாடி வந்த உடனே, மார்வாடி வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஓடி போய் ஒளிஞ்சுட்டு, நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்கோ, இந்த கடன் தான் கேட்க வராருன்னு நினச்சிட்டு நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்கன்னு பயந்துன்னு போய் ஒளிஞ்சிட்டு அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறார். அந்த மார்வாடி உடனே தரன்னு ஏகமாக பார்க்குறார். திரும்பி வர்றார் 10 நிமிஷம் கழிச்சு. அப்போது இதே 2-3 தடவை அவர் வந்து தேடியும் பண்டிட் வந்து தான் இருக்கிறதே காமிச்சிக்கல. ஆனால் அந்த மார்வாடியோ பதட்டமாக இருக்கார். கடைன்னு ஒரு பதட்டமாக என்ன பண்ணுறார், சரி இவரை பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம போய் இவரோட ஃப்ரெண்டு ஹரிபாவையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக ஹரிபாவோடைய ஆஃபீஸ்க்கு வரார். அந்த நகராட்சிக்கு வந்து ஹரிபாவையும் பார்த்து, அவர் கூடவே இருந்தார் இல்லையா கஜானன் கத்ரி, அவரையும் பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், இது மாதிரி என்ன ஆச்சரியம், ஒரு சின்ன டெலிகிராம் வந்தது, இருந்த சரக்கு ஃபுல்லாக விற்று போயிடுது, நமக்கு எவ்வளோ தெரியுமா லாபம், 1.5 பங்கு லாபம். அதை சொல்கிறதுக்காக தான் நான் போனேன், பண்டிட் அவர் வீட்டில் இல்லை போல் இருக்குது அப்படின்னோடனே, அப்படியே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு பயங்கர குஷி ஆகிடுறாங்க. உடனே நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக 3 பேருமா வராங்க. வந்து விநாயக் பண்டிட்டை பார்த்து விசேஷத்தை சொன்னோன்னே அவருக்கு பரம ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா அவர் அக்கல்கோட் சுவாமிகிட்ட வந்து 8 நாள் கெடு கொடுத்து அதுக்குள்ளே நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு சொன்னாரா. இதில் அவளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 2000 ருபீஸ். அந்த காலத்தில் 2000 ருபீஸ்னால் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் வேல்யூ, அதோட வேல்யூ என்னென்னு. உடனே அவர் உடனே சந்தோஷமாக நேராக அந்த கிரிதார் லால் கடைக்கு போயிட்டு அந்த லாபத்தில் அந்த 5% அவளுக்கு ஏதோ தரகு கொடுப்பாப்பில் இருக்குது. அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு 1900 ரூபாய் அப்படியே எடுத்து கையில் கொடுத்து கேஷாக கொடுத்தோடனே ஹரிபாவுக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கஜானன் கத்திரிக்கும் விநாயகர் பண்டிட்டுக்கும் பரம சந்தோஷமாக போய்டுறது. ஆச்சரியம்.
அவளால் நம்பவே முடியல என்ன நடந்ததுங்கிறதையே. உடனே பரம சந்தோஷமாக வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய கிருப்பையினால தான் இது நடந்திருக்கு, நம்ம இந்த பணத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 300 ருபீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம உடனே அக்கல்கோட் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணும்போது, இவாளும் கேள்விப்பட்டு அப்படியே நாங்களும் வரோம் ரொம்ப சந்தோஷமாக அந்த மகாராஜ் வந்து நாங்கள் அக்கல்கோட் மகாராஜை போய் சேவிக்கணும், அவருடைய தரிசனம் எங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு 3 பேருமா சேர்ந்து அக்கல்கோட்டுக்கு பயணம் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் வந்து பரம சந்தோஷமாக அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜிட்ட வந்து தங்களுடைய கிருத்தஜைகளை தெரிவித்து அவருடைய பாதத்தில் சரணடைஞ்சு எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்கங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை விடாமல் கேட்டுருக்கோம் இல்லையா? முக்கியமாக பாருங்களேன், இந்த எபிசோட்லேருந்து அடுத்தாப்பில் வரக்கூடிய 2-3 எபிசோடில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜிலேயே மாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறேன். அந்த டிவோட்டி வேறு யாருங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது பரம ஆச்சரியப்படுவேன். ஏன்னு கேட்டால் எல்லா குரு ரூபங்கள்லேயும் நம்ம ஷீரடி சாயியோடைய ரூபத்துலேயும் பார்த்தோம்னாக்கா அவருக்கு ஒரு சீடராக ஒருத்தர் வரார். அவரை வந்து ஷீரடி சாய்பாபா தன்னுடைய வாரிசாக அறிவிக்கக்கூடிய லெவலுக்கு அவர் வரார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறார். ஆனால் ஒரு சிறிய சபலத்தினால அதை மிஸ் பண்ணிடுறார். அது மாதிரி சுவாமி வந்து தன்னுடைய வாரிசை அறிவிக்கக்கூடிய ஒரு டிவோட்டியை சுவாமி முடிய பிடிச்சி இழுத்துன்னு வர்றார். இழுத்துன்னு வந்து தன்னுடைய தர்பாருக்கு கொண்டு வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். இதெல்லாம் வரக்கூடிய எபிசோடில் நீங்கள் கேட்கலாம். தயவு செஞ்சு எல்லோரும் வரக்கூடிய 2-3 எபிசோடை ரொம்ப ஆர்வமாக கேட்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.